Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 969 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு வழியா ரோஜர் பைரட்ஸ் அந்த கடைசி ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. என்ன அங்க இருக்கிற ட்ரெஷர் என்ன ஏதுன்னு ஒழுங்கா சொல்லல. ஆனா இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஜாய் பாய் தான் ஏதோ பண்ணிட்டு போயிருக்கான்னு நல்லா தெரியுது. அந்த ஐலாண்ட்ல இருந்த ஏதோ ஒன்னு பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிருக்காங்க. அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. பார்க்கலாம் என்னைக்கு சொல்றாங்கன்னு. ஒரு வழியா ரோஜர் நினைச்சத சாதிச்சிட்டாரு. ஓடன் கிட்ட ரெய்லி கடைசி ஐலாண்ட பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டா அவருக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல. எக்ஸைட்மெண்ட்ல மனுஷனுக்கு பாடி இன்னும் புல்லரிக்குதாமா. அந்த டைம் ரோஜரை வந்து எனக்கும் அப்படித்தான் இருக்குன்னு சந்தோஷமா சொல்லுவாரா. அப்போ ரெய்லி கொஞ்சம் சீரியஸா ரோஜர் கிட்ட இந்த மாதிரி முதல் டைம் என்னைய மீட் பண்ணும்போது என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டவொடனே ஆமான்னு சொல்லி நம்ம ரோஜரோட சின்ன வயசு போட்டோவை காட்டுறாங்க. அப்படியே லூஃபி மாதிரியே இருக்குது. அதே கேப்பு அதே லுக்கு. சோ அந்த கேப்பு ரோஜர்ட்ட இருந்து ஷாங்க்ஸுக்கு போய் ஷாங்க்ஸ் கிட்ட இருந்து நம்ம லூஃபி கிட்ட வந்துருக்குது. சரி, ரோஜர் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ரெய்லி கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா நம்ம இந்த உலகத்தையே புரட்டி போட போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுங்கிறது விதி அப்படி எப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்லுவாரு. சரி, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருல்ல. அப்போ ரோஜர் பாத்தீங்கன்னா சீரியஸா இன்னுமே ஏதோ ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு தான் தெரியல. அப்படியே கட் பண்ணா பக்கிய காட்டுறாங்க. அவன் இந்த மாதிரி ரோஜர் ஃபைனல் ஐலாண்டுக்கு போயிட்டாரு, ஆனா நம்மளால போக முடியலன்னு சொல்லி ரொம்பவும் பீலிங்ல அழுதுகிட்டே சொருத்துன்னு இருப்பான். அந்த டைம் ஷாங்க்ஸ் வந்து இந்த மாதிரி ரோஜர் வந்துட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே அடிச்சு புடிச்சு போய் பார்ப்பாங்க. மறுபடியும் ஒரு வழியா ஒன்னு சேர்ந்துட்டாங்களே. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பூரா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்ம ரோஜர் ஷாங்க்ஸ் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அவன் அவரை புடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவான். சரி, இப்ப இந்த மேட்ரு உலகம் பூரா தெரிஞ்சிருச்சுல. வேர்ல்டு கவர்மெண்ட் எல்லாம் கொந்தளிக்குது. ஏன்னா புதுசா ஒரு கிங் ஆஃப் த பைரட் உருவாயிட்டானே. உடனே இந்த நேவி ஆளுங்க எப்படியாச்சும் அவனை போட்டு தள்ளியே ஆகணும்னு வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. ரெய்லி நியூஸ் பேப்பர்ல வெல்த் ஃபேம் பவர் இது எல்லாமே கிடைச்ச ஒரே ஆள் ரோஜர். கிங் ஆஃப் த பைரட் கோல்டு ரோஜர்னு சொல்லுவாரா. கொய்யால அது கோல்டு ரோஜர் இல்ல, கோல்டி ரோஜர் அப்படின்ட்டு சந்தோஷமா சொல்லுவாரு. இப்பதான் அவருக்கே புரியுது ஏன் வேர்ல்டு கவர்மெண்ட் இவரோட பேரை கவர் அப் பண்றதுக்காக கோல்டு ரோஜர்னு சொல்றாங்கன்னு. ஏன்னா அந்த டிங்கிற லெட்டர் அவங்க பேர்ல வருது இல்ல. இப்ப என்னன்னா ரோஜர்ட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லி எல்லா பைரட்ஸுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதாவது மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் தலைமை இப்போ உலகத்தோட கிரேட் ட்ரெஷரா அவர்கிட்ட வச்சிருக்காரு. இனி விடுவாங்களா? எல்லா பைரட்ஸும் எப்படியாச்சும் ரோஜரை காலி பண்ணுன்னு வெறி கொண்டு வருவாங்க. பெரிய பெரிய பைரட்ஸ் எல்லாம் வந்தா பரவாயில்ல. சப்பையான பைரட்ஸ் இருப்பானுங்கல்ல, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொஞ்சம் காத்து வேகமா அடிச்சாலே போதும் மொத்த பைரட் குரூவுமே அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி குரூ எல்லாம் அட்டாக் பண்ண வருங்க. சரி, இவங்களே எப்படி வர்றாங்கன்னா கவர்மெண்ட் ஆளுங்க எப்படி வருவாங்க? இதுக்கு முன்னாடி அவெல்லாம் ஒரு பைரட்டாங்கிற மாதிரி நார்மலா இருக்க கேப்டன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கார்பே களத்துல இறங்கிட்டாரு. இப்படி ஒவ்வொருத்தரா ரோஜரை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரோஜர் ஒரு நாள் சாயந்தரம் அவரோட டீம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போறாரு. என்னன்னா இவங்க இவ்வளவு தூரம் சாதிப்பாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப மிராக்கிளா தான் இருக்குது. இவ்வளவு கம்மியான லைஃபை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் சாதிச்சது எல்லாமே உங்களால தான். அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலன்னு எல்லாரும் பார்த்துட்டு என்ன கேப்டன் ஃபார்மலா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களோட ஒரே காமெடி தான் போங்கன்னு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏன்னா நம்மளு எப்பவுமே ஃபன்னா சுத்திட்டு இருக்காளு. இந்த மாதிரி எல்லாம் ஃபார்மலா பேசவே மாட்டாரு. இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ண உடனே காமெடி தான் பண்றாரு போலன்னு அத்தனை பேருக்கு சிரிப்பு தான் வருது. ஆனா அதுக்கப்புறம் மனுஷன் சீரியஸ் ஆகி ரோஜர் பைரட்ஸ் ஆன நம்ம மொத்தமா கலைய போறோம்னு சொல்லுவாரு. அவ்வளவுதான், யாராலையும் தாங்க முடியல, கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவாங்க. மெயினா ஷாங்க்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆளுவான். சரி சரி கவலைப்படாதுன்னு ரோஜர் தான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன மெமரி ஒன்னு காட்டுறாங்க. என்னன்னா ரோஜர் வந்து ஃபிஷ்மேன் ஐலாண்டை விட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது அந்த சீ கிங்ஸ்ங்க பேசுறது மறுபடியும் அவருக்கு கேட்டிருக்குது. அதாவது எங்களோட ரூலர் சீக்கிரமாவே பிறந்துருவாங்க. இதை நினைச்சு வேல்ஸுங்க எல்லாம் சந்தோஷமா இருக்குதுங்களாமா. இவங்க மென்ஷன் பண்ண அந்த ஒரு ரூலர் வந்து ஷிரகோஷி, இன்னொருத்தர் ரொம்ப தூரம் தள்ளி பிறப்பாங்க. அண்ட் பிறந்த ரெண்டு ரூலர்ஸ்மே கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்ணுவாங்க. அவங்களுக்காண்டி தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இவங்க பேசுற சவுண்டு ஓடனுக்கும் கேக்குது, ரோஜருக்கும் கேக்குது. ரெண்டு பேரும் கப்பல்ல மண்டைய பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகாது. இந்த டைம் கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படி இப்படின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இவங்களால முடியல. அப்போ ஷர்லியை மீட் பண்ணி மெர்மைடு பிரின்சஸ் என்னைக்கு பிறப்பாங்கன்னு கேட்பாரு. அவ இன்னும் 10 வருஷம் ஆகுன அந்த வாய்ஸ் சொன்னதையும் இவ சொன்னதையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பர்சன் நம்மள முந்திக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சீக்கிரமாவே அந்த ஒன் பீஸை தேடி வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப முன்னாடி அப்படின்னா நம்ம ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷனால தான் அந்த ஒன் பீஸை எடுக்க முடியும். கண்டிப்பா அது என்னோட பையனா தான் இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரோஜருக்கு பையன்லாம் இல்ல, மேபி ஃபியூச்சர்ல இருக்கலாம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இப்ப என்னன்னா அவங்க லைஃப்ல ஆசைப்பட்ட விஷயத்த பண்ணியாச்சு.
ஆயாச்சு. இனிமேட்டு எதுக்கு தேவையில்லாம நேவி ஆளுகிட்ட எல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு நேவி ஆளுங்க இல்லாத ஏரியாவுக்கு வண்டியை விடுங்கடா, அதுக்கப்புறம் ஓடனை கொண்டு போய் அவன் வீட்டுல விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சொல்லுவாரு. சோ இப்போ ஓடன் வந்து திரும்பி வீட்டுக்கு போறாரு. ரோஜர் பாத்தீங்கன்னா சாகருக்கு முன்னாடி ஒயிட் பியர்டை மீட் பண்ண போறாராமா. இப்ப அந்த ஈசோங்கிறவன் ஒயிட் பியர்ட் கப்பல்ல தான் இருக்கான். அவனையும் உன் கூட சேர்த்து அனுப்பி வைக்கணுமா, வேணும்னா சொல்ல அவங்களை அனுப்பி விட சொல்றேன் பாரு. ஓடன் அதெல்லாம் வேண்டாம் நீர்வாரு, ஏன்னா அவன் அங்கேயே இருந்து அவனுக்கு அந்த கப்பல்ல இருக்க எல்லாத்தையும் புடிச்சு போச்சு. இனி திருப்பி கூப்பிட்டு வந்தாலாம் சரிப்பட்டு வராது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒயிட் பியர்டு கிட்ட நல்லா பாண்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரோஜரை கொண்டு போய் ஒரு தீவுல இறக்கி விடுவாங்க. யாராலையும் தாங்க முடியல, ஏன்னா எல்லாருமே பல வருஷமா ஜாலியா ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இப்ப ஒவ்வொருத்தரும் அப்படியே பிரிஞ்சு போறாங்கன்னு நினைக்கும் போது அது கஷ்டமா தானே இருக்கும். ரோஜர் அவருக்கு தேவையான மெடிசன்ஸை மட்டும் வாங்கிட்டு நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு பை பை சொல்லுவாரு. அங்க பாக்கணும் எல்லாம் கதறி கதறி அழுவானுங்க. சீரியஸா யாராலையுமே ஏத்துக்க முடியல, விட்டா அங்கேயே விழுந்து செத்துருவானுங்க போல, அந்த அளவுக்கு உட்கார்ந்து கதறுவானுங்க. சரி, இதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் அவங்க ஹோம் ஐலாண்டுக்கு நல்லபடியா போய் சேர்ந்துட்டாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.